அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டேங் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர் அரகன் மாஃபியா. நம்ம சேனலில் ஒன் ஷாட் போட்டே ரொம்ப நாளாச்சு. சரி ஓகே, ஒரு ஒன் ஷாட் போட்டுடலாம். இது ஆல்ரெடி நான் போட்ட ஒரு ஒன் ஷாட் தான், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரீஅப்லோட் பண்ணுறேன்டா. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் போட்ட வாய்ஸ் ஓவரில் ஒன் ஷாட் தான் இது. சின்ன இஷ்யூவால் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்டோரி லைன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்டா. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணு, ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு மூணுக்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து தான் சில அப்டேட்ஸ்லாம் நான் கொடுப்பேன். அங்கே வந்து பார்த்துங்கடா, உங்களுக்கே புரியும், ஓகேவா? எப்போ எஃப்எஃப் வரும் அந்த மாதிரிலாம் நான் கொடுப்பேன். எஃப்எஃப் போடலான்னு நான் சொல்லிடுவேன் அங்கேயே. ஸோ சும்மா வெயிட் பண்ண அவசியம் இல்லைல்ல. ஸோ சில பேர் வெயிட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது. அதான்டா நான் வாட்ஸ்அப் சேனலில் சொல்லிக்கிறேன். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். டேய் ஜங்குக், இப்போ வரப்போறியா இல்லையா? சீக்கிரம் வாடா. டோரா என்ன லாக் பண்ணி வச்சுருக்க? எனக்கு புரியல, எனக்கு கடுப்பாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறா. டி ஜங்குக். டேய் மச்சான் இருறா, வந்துடுறேன். அப்படி என்னடா பண்ணி தொலைகிற? எனக்கு எதுவும் புரியல. உனக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. நான்லாம் அப்படித்தான். ஏய் அப்படித்தான்டி, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூமில் ஃபோனை வச்சுட்டு ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவனுக்கே அவன் பண்ணிக்கிறான். ஸோ தேங்க்கு. ஏய் என்ன சவுண்டரா கொடுக்குற? உனக்கு அதெல்லாம் புரியாதுடா, இருறா வந்து தொலைகிறேன் சனினே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கடுப்பா அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர்றான். ஏய் சீச்சி, டேய் சிப்பை போடுறா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சிப்பை வந்து போட்டுக்கிறான். டேய் அதுக்கும் என்னடா பண்ண? என்ன பண்ணனா பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி வீடியோஸ் தான். ஏய் சீச்சி, இதெல்லாம் எதுக்குடா எனக்கு காட்டுற? டேய் தயாங்கு, வெளியெல்லாம் சொல்லாத நீ மாஃபியான்ட்டு. ஆனால் வெளியே பார்த்தா எவ்வளோ அரகண்டா சுற்றி திடுற. ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறியே, என்னடா எனக்கு புரியல. பொண்ணுங்க சைடே போக மாட்டியே, ஏண்டா அப்படியே இருக்க போறியா என்ன? டேய் அதெல்லாம் அப்படி கிடையாது, நான்லாம் கல்யாணம் பண்ணிப்பேன். எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்க தான் வேணும். ஆனால் உன்னை பார்த்தா ஒருவேளை நீ கேயா? ஏய் நான்லாம் கே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறா? என்ஜாயாக இருக்கும். அதெல்லாம் பண்ணாமல் சும்மா எப்போ பாரு இந்த மாஃபியா அது இதுன்னு. டேய் அதெல்லாம் விட்டுட்டு வாடா போகலாம். எங்கடா அது? நீ வா, நான் போகிற வழியிலே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரொம்ப கோல்டா அவன் கார் எடுத்துகிட்டு வர்றான். ஸோ ஜங்குக்கும் அதில் ஏறிக்கிறான். ஸோ போகிற வழியிலேயே ஃபோனை அப்படியே ஆன் பண்ணிட்டு, டே யோசிக்கி என்னடா பிடிச்சி வச்சிட்டியா? தலை நான் பிடிச்சி வச்சிட்டேன் தலை, நீ வந்தால் போதும், வந்து போட்டுன்னு போட்டுரு. அப்படியோ டிக்கெட் வாங்கிப்பான். டேய் அப்படியே வச்சுக்கோங்கடா, நான் வந்து அவனை முடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். டேய் தேங்கு, அந்த ஒசிக்கு கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணுற? டேய் அதெல்லாம் கிடையாதுடா, அவன் நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கான் தெரியுமா? எனக்கு புரியல தேங், நீ சொல்லு, அவன் என்ன பண்ணா? அது வந்து நம்ம குடோனில் இருந்த ட்ரக்ஸ் டீலிங்ஸ் இருக்குல்ல, ஆமாம், அதை எடுத்து அந்த ஜாக்கிட்ட கொடுத்துட்டான்டா ஒருத்தன். அவனை தான் இப்போ பிடிச்சி வச்சுருக்கானா, அதான் அவனை போட்டு தள்ளான்னு போயிட்டு இருக்கேன். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கூட வேலை செஞ்சுட்டு என்னோட சீக்ரெட் மேட்டர்ஸ்லாம் வெளியே சொல்லுவான். அவன்லாம் உயிரோட இருக்கக்கூடாது. ரொம்ப துரோகம் பண்ணிட்டான். உனக்கு தெரியும்ல, நம்ம மாஃபியாஸில் யாச்சும் துரோகம் பண்ணால் எல்லாமே பழி தீத்துருவோன்ட்டு. அப்போ என்ன, அது சரிதான். ஆனால் ஒசிக்கியை நம்ப முடியாதுடா. எடா சொல்கிற? ஆமாம், அவன் எப்போ ஆள் மாறுவானே தெரியாது. எனக்கு புரியல, நீ எடா சொல்கிற? ஆமாம். ஏய் என்ன அந்த பிஸ்னஸ் பண்ணுறானா? அப்படித்தான். டேய் அவன்கிட்ட நான் பார்த்து பேசிக்கிறேன் ஜங்குக், நீ என் கூட வந்தால் போதும், நான் அதை ஸ்டாப் பண்ண சொல்கிறேன். ஏய் அதெல்லாம் வேணாம், அது நமக்கு யூஸ் ஆகும். எனக்கு பிடிக்காது, அதுவும் பொண்ணுங்க விஷயத்தில் எனக்கு பிடிக்காது.
அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். ஸோ ஃபைனலி அவன் குடோனுக்கு என்டர் ஆகிடுறான். உள்ளே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு செம்ம மாசாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கோட்ஸ்லாம் போட்டு அப்படியே கெத்தாக வர்றான். வந்து பார்த்தா ஒருத்தனை சேரில் கட்டி போட்டு செம்ம அடி அடிச்சிருக்காங்க. வந்த ஸ்பீடில் அவன் செஸ்ட்லேயே காலால் ஹிட் பண்ணுறான். அந்த பர்சனு தொப்புன்னு சேர் பின்னாடியே சேர்ந்து விழுந்துடுறாங்க. ஏன்னா சேரில் கட்டி வச்சுருப்பாங்கல்ல. தலை இதான் தலை மாஸ் என்ட்ரி. மாஃபியானா அப்படி தான் இருக்கணும், அரகன் மாஃபியா. ஒன்னெல்லாம் யாராலும் அடிச்சிக்க முடியாது தலை. போட்ரு இவனை போட்ரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம சீக்ரெட் மேட்டர்ஸே வெளில சொல்லுவான். இவன்னா இருக்கக்கூடாது தலை, உசுரோட இருக்கக்கூடாது. இவனை சும்மா விடாத தலை, அப்படியே வச்சு செஞ்சு விட்ரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க இன்னும் கோவம் வருது. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச விஷயமே ட்ரக்கு தான். ஸோ அந்த ட்ரக்கோட டீலிங்ஸ்லாம் எல்லாமே இன்னொரு பர்சன்கிட்ட போனதுக்கப்புறம் டேங்க்கு அந்த டீலிங்ஸ்லாம் வெளியே சொல்லினால அவனை ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அவன் இப்படி சீட் பண்ணிட்டானதுக்கப்புறம் அவனால் ஏற்றுக்கவே முடியல. செம்மையாக போட்டு அடிக்கிறான். டேய் எச்சக்கலை நாயே, உன்னை என்னோட காட்ஸாக கூட நினைக்கலடா. நான் என் ஃப்ரெண்டாக பார்த்தேன். ஆனால் நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம். தேங்க் ப்ளீஸ் தேங்க். அது வந்து நான் வேணும்க்கே பண்ணல. நீ என்ன பண்ணியிருந்தாலும் முதல்ல எது ப்ராப்ளம்னாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அது இல்லாமல் இப்போ பார்த்தியா அந்த எச்சக்கலை இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரிலடா. நான் எப்படியெல்லாம் இருந்தேன் இந்த 2 டேஸாக, பைத்தியக்காரன்டா சுற்றுனேன் தெரியுமா. ஆனால் ஃபைனலி மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து லோட் பண்ணிட்டு ஹெட்டில் வைக்கிறான். அப்போ அந்த பர்சன் ப்ளீஸ் எனக்கு பசங்கள்லாம் இருக்காங்க, பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, எனக்கு என் ஒய்ஃப் இருக்கா, அவளை நான் பார்க்கணும் ப்ளீஸ். ஏய் அதெல்லாம் முடியாது, செத்துடுறா நாயே அப்படின்னு சொல்லிட்டு கன்று லோட் பண்ணுறான். அப்போ ஜங்குக் தான், டேய் கொஞ்சம் இருறா, அவர் என்ன தான் சொல்ல வரான்னு கேட்கலாம். டேய் என்னடா சொல்கிற, என்ன சொல்ல போகிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. உடனே செத்துடணும். எனக்கு இவன் இப்படி இருக்கிறது பிடிக்கல. இவனை சீட் பண்ணிட்டான்டா. டேய் சீட் தான் பண்ணியிருக்கான், பட் ஏன் பண்ணான்னு ஒரு டைம் கேட்கலாம்ல. இல்லை அதெல்லாம் கேட்கக்கூடாது ஜங்குக், இவனுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாது. அப்படி கேட்டோன்னு வையேன், இவனை பாவம் பார்த்து குற்றம்னு தோணும். அது கூட எனக்கு வரக்கூடாதுடா. நான் இப்படி இருந்து தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு டிகரை வந்து அழுத்த போகிறான். அப்போ ஜங்குக், டே கொஞ்சம் இருறா, ஒரு 5 minutes டைம் கொடுறா, அவர்கிட்ட நியாயத்தை கேட்டு பார்க்கலாம். டேய் ஜங்குக், நீ என்ன மாஃபியாவா? நீ இப்படிறா மாஃபியாவில் இருக்கலாம். இவெல்லாம் டேய் டேங் ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறான். அப்போ தான் டேங் அவன் ஹெட்மைலேருந்து அவன் கன் எடுக்கிறான். அப்போ அந்த பர்சன், சொல்லுங்கள் சார் எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? அது வந்து என் ஒய்ஃபே பசங்களே அந்த ஜாக் கிட்னாப் பண்ணிட்டான் சார். என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என் ஒய்ஃப் தான் பெருசாக பட்டுச்சு. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன். நான் வந்து வேணுக்குனே பண்ணல. என்ன ஏதாச்சும் பண்ணாலும் பரவாயில்ல, பட் என் பசங்களை கொண்டு வந்து மிரட்டினா சார், அதான் பண்ணேன். அப்போ டயாங், டேய் அப்படி பண்ணால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்போ சொல்லாமல் இருக்குறா. இப்போ என்ன பண்ண போகுது? உன் பசங்களை விட்டுருவான்னு நினைக்கிறியா? உன் ஒய்ஃபை விட்டுருவான்னு நினைக்கிறியா? அவன் என்ன மாட்டினா ஏதாச்சும் குடோனில் வச்சு உன் ஒய்ஃபை டீல் பண்ணி விற்றுருப்பான்டா டேஷு பையலே அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து பாயிண்ட் பண்ணி அந்த பர்சனை ஷூட் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக், டேய் என்ன காரியம் என்ன பண்ணிட்டேன்? ஆல்ரெடி போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்கிறா. இதெல்லாம் வெளில தெரிஞ்சிச்சு நீ செத்த. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. எப்பவும் போல் லையை ஊற்றி கரைச்சி கொண்டுருங்கடா, ஆல்ரெடி செத்துட்டான்ல. அப்படியே லையை ஊற்றி கரைச்சி அப்படியே போட்டு புதிச்சிருங்க, யாருக்கும் தெரியாது. ஃபுல்லாக போன்ஸ்லாம் கரைஞ்சிரும். புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். அப்போ ஒசுக்கி, தலை இதான் மாசு, இப்படி தான் போடணும். டேய் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எவனாச்சும் பண்ணீங்க எல்லாரும் எங்கள் தலை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒசைக்கு சொல்கிறான். அப்போ ஒசைக்கு டேங்கை பார்த்துட்டு, டேங் நம்ம வந்து வெளில போகலாமா? சரிடா வாடா போகலாம். ஏன்னா ஒசைக்கு டேங்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜங்குக் மாதிரி தான், பட் இவனுக்குள்ளே ஃப்ரெண்ட்னு சொல்லி காட்டிக்க மாட்டான். அப்போ 3 பேருமே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு தான் போகிறாங்க. நீங்கள் இந்த சைடு எங்கேயோ போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு உங்கள் லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் போட்டு இருக்கீங்க, அப்படியே உங்கள் ஐக்கு எடுத்து காஜெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க.
ஏய் பயன் போகாதடி ப்ளீஸ். இந்த மாதிரி பிளேஸில் உனக்கு செட் ஆகாது. நீ கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணி தான் ஆகணுமா? அதுவும் நைட் டைமில் ஒர்க். இது சரியாக வராது வயன். இல்லடி நான் போய் தான் ஆகணும். இல்லை வயன் போகாத. உனக்கு ஏதாச்சும் அமௌண்ட் வேணுன்னா உங்கள் அங்கிள் இருக்கார்ல மிஸ்டர் கிம், அவர்கிட்ட கேட்டுக்கோ. அவரே எல்லாம் கொண்டு வந்து தருவார். அவர்கிட்ட எப்பவும் கேட்க முடியுமா? அதான் நான் இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கேன்ல, ஃபைனல் இயர் வரை வந்துட்டேன். அப்புறம் இன்னும் அவர்கிட்டே கேட்குறது சரியில்லைடி. அவர் சின்ன வயசுலேருந்தே என் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் என்னை வளர்த்திட்டு இருக்காரு. என் காலேஜ் ஃபீஸ் கூட எல்லாமே அவர் கட்டுறாரு. ஆனால் எக்ஸ்ட்ரா மணி எனக்கும் தேவைப்படும்ல. எப்போவுமே அவர்கிட்ட கேட்க முடியுமா? சரியில்லை மியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு நீங்கள் கிளப்புக்கு தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்படியே போயிட்டு உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதே கிளப்புக்கு தான் தயாங் நீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ தயாங் ஜங்கு கொசுக்கி 3 பேரும் தான் அந்த பிளேஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தயாங் வந்து ஒரு மாதிரி டல்லாகவே உட்காந்துட்டு இருக்கான். பொசுக்கி பார்த்துட்டு, டேய் தலை, என்ன தலை ஷிஃப்டி இருக்க பாரு, பொண்ணுங்கள்லாம் எப்படி ஃபிகராக டான்ஸ் பண்ணுதுங்க. அப்படியே போய் என்ஜாய் பண்ண தலை, என்ஜாய். இந்த வயசில் நீ என்ஜாய் பண்ணாமல் தாத்தா ஆனதுக்கப்புறமா என்ஜாய் பண்ண போகிற? இல்லைல்ல, இப்போ போய் என்ஜாய் பண்ணு. இல்லைடா ஓசிக்கி, எனக்கு அதெல்லாம் வேணாம். இத்தனை போட்டு தரலாம் உனக்கு இப்படியெல்லாம் வருமா? நீ தான் எதுவும் காட்டிக்க மாட்டியே. உன்கிட்ட ஒன்று பேசலாம் ஓசிக்கி, அதான் சொல்ல வந்தேன். சொல்லு. ஆமாம், என்ன பொண்ணுங்களாச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கியா? அது வந்து தலை, டேய் அதெல்லாம் பண்ணாத. நம்ம மாஃபியாவில் ட்ரக்ஸு கன்னு அந்த மாதிரி விஷயந்தான் நம்ம பண்ணணும். பொண்ணுங்க லைஃப்லலாம் விளையாடக்கூடாது தலை. என்ன தலை, அதெல்லாம் ஒரு சைடு பிஸ்னஸ் தலை. டேய் அது மட்டும் இல்லை, நீ சொன்னால் புரியாது சிகி, உனக்கு சொன்னால் புரியாதுடா. பொண்ணுங்க லைஃப்பில் விளையாடக்கூடாது தலை. நான் ஒன்றும் நல்ல பொண்ணுங்கள்லாம் தூக்க மாட்டேன். அந்த மாதிரி ஐட்டம் கேர்ள்ஸை தான் தூக்கி நான் விற்கிறேன். என்னது? ஆமாம் தலை, நான் அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் தூக்குறது கிடையாது. குட் கேர்ள்ஸ்லாம் நான் டச் பண்ணவே மாட்டேன். அந்த ஓசிக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க தான் நமக்கும் பெட்டுக்கு செட் ஆகும். நல்ல பொண்ணுங்கள்லாம் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்குங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அப்படியே பெட்டில் படுத்தா அதுகளாக வந்து மேலே ஏறி பண்ணணும். நம்மளாம் ஏறி பண்ணக்கூடாது, அதுகளாக வந்து மேலேறி பண்ணணும். அந்த மாதிரி பொண்ணுங்க தான் எனக்கு வேணும். ஸோ என்னோடய சைடு பிஸ்னஸுக்கு நான் அதை பண்ணிக்கிறேன். நீ இதில் வராத தலை. சரி சரி ஏதாச்சும் பண்ணித்தர. ஆனால் நல்ல பொண்ணுங்களை நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன் தலை, புரிஞ்சுக்கோ. ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ், ஓகே ஒசிக்கு ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸை பிங்ச் பண்ணிக்கிட்டு அவனே காட்டிக்கிறான். தேங்க சிரிச்சிட்டு விட்டுடுறான். அப்போ தலை நான் போயிட்டு வரேன், அப்படியே பார்த்தியா பொண்ணுங்கள்லாம் செம்ம ஃபிகராக டான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு அவனும் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு போயிடுறான். அப்போ ஜங்குக் தான் அப்படியே தேங்க பார்த்துட்டு, டேய் என்னடா ஷிஃப்டி அவனுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்க. டேய் அவன் சொல்கிறது சரிதானடா, ஐட்டம் கேர்ள்ஸ் தான் விற்கிறான். அவர்களும் அவ்வளோ ஒழுக்கம் கிடையாது. எங்கள் கிளப்பில் வர பொண்ணுங்களே பாதி ஐட்டங்க தான், இல்லை ஃபுல்லாக ஐட்டங்க தான், நல்ல பொண்ணுங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்புகிறான். இந்த சைட் நீங்கள் தான் எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதேமாதிரி தான் டேங் உங்களை அப்படியோ பார்க்குறான், வச்ச கண் வைக்காமல் அப்படியோ செம்ம அழகாக இருக்கீங்க. பட் அந்த அட்மாஸ்பியருக்குமே நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. அப்போ தேங் உங்களே பார்த்துட்டு, என்னடா இவ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இவ கிளப்புக்கு வந்த மாதிரி இல்லையே, கிளப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் இன்னசென்ட்டாக இருக்காளே. டே தேங்கு எங்கடா பார்க்குற, அவள் பேக்கே அப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கி பார்க்குறான். பட் அவனுக்கு தெரியல இந்த சைட் நீங்கள் திரும்பி நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக் அதை பார்த்துட்டு, டேய் எங்கடா யாரை பார்க்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறான். ஸோ அவனுக்கு அந்த ட்ரிங்க் குடிக்கும்போது செம்ம போதையாக இருக்குது. உங்களே பார்த்துட்டே இருக்கான், நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, அங்கே சில பர்சன்லாம் அவங்கள வந்து கொஞ்சம் புள்ளி பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணல. பட் உங்கள் வேலையை நீங்கள் வந்து சின்சியராக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஹேண்டை பிடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. டேங்க் அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து கோவம் வருது. அது ஒரு பர்சன் வந்து உங்களை தைஸை பார்க்குறான். நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா அங்கே அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது டேங்க்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. என்ன இவ ஷிஃப்டியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு, ஆனால் இவளை பார்த்தா அப்படி தெரியலையே
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி தான் வர்றான். ஸோ ஜங்குக்கு வந்து இதை நோட் பண்ணல. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பக்கத்தில் தயாங்கில் நோட் பண்ணுறான். அப்போ தயாங் எங்கே போன பார்த்துட்டு அவன் பின்னாடியே வர்றான். ஸோ நீங்கள் போகிற அதே பிளேஸுக்கு தான் டேங்கும் பின்னாடியே வர்றான். ஸோ தங்குக்கு அதை பார்த்துடுறான். ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன இவன் பொண்ணு பின்னாடி போகிறான், சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைட் டயாங் என்ன இவ எங்கே போகிறா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க, போயிட்டு உங்கள் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு சி என்ன பசங்களும் தெரியல இந்த மாதிரியெல்லாம் இது. ஆனால் உனக்கு அமௌண்ட் வேணும் வயன், நீ இந்த மாதிரி பிளேஸில் ஒர்க் பண்ணால் தான் உனக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்காக எவன் கூப்பிட்டாலும் போயிடுவியா? இல்லை போகக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஆனால் இந்த ட்ரெஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது. ஓ காட், அப்பா அம்மா இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், நான் வேலை செய்ய வரணும் அவசியமே கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. தேங்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து கஷ்டத்தில் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவும் நோட் பண்ணல, அப்படியே கிளம்பிடுறான். ஸோ ஜங்க் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ தேங் வந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிடுறான். அவனுக்கு ஒருமே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேயும் இதே மாதிரி கிளப்புக்கு வருவான். பட் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. ஸோ ஜங்குக்கும் தான் கூட வந்திருப்பான். இதே தொடர்ந்து 1 வீக் வந்து நீங்கள் அந்த கிளப்பில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, 1 டே மட்டும்தான் வந்திருப்பீங்க. ஸோ தேங் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். என்னடா ஒரு பொண்ணை பிடிச்சி பார்த்தா அவள் ஒரு நாள் மட்டும்தான் பார்த்தேன், எங்கே போனாலே தெரியல, நமக்கு எதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் அவன் பிளேஸில் இப்போ உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். டுடே தேங்க்கு பர்த்டே. ஸோ ஒசுக்கி வந்துட்டு தலை ஹாப்பி பர்த்டே தலை, சூப்பர், நீ எல்லாம் இன்னும் அல்ட்ரா லெவலில் வளரணும் அப்படின்னு சொல்லி கிஃப்ட்லாம் கொடுக்குறான். அப்போ ஜங்குக் தான் அவன் தேங்க் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு, டே ஜங்குக் எனக்கு கிஃப்ட் எதுவும் இல்லையா? உனக்கு கிஃப்ட்டு வீட்டில் இருக்குடா, அதுவும் உனக்கு பிடிச்ச கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறான். ஸோ அதை பார்த்துட்டு என்னடா இது ஒரு கீ, அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் இதை குடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டேங் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா என்ன ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் இது வேலை செய்ய தொடங்கி, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருந்து அவனை வெளில அனுப்பிச்சிடுறான். ஸோ தேங்கும் காலத்துட்டு கிஃப்ட்டுன்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவன் வந்து அவனை வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ போயிட்டு இருக்கும்போது வழியில் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கேர் ஆகுது. அவனுக்கு சரியாக கார் கூட ட்ரைவ் பண்ண முடியல. அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே பாடி ஃபுல்லாக சொட்டாகுது. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அந்த ஜங்குக் தான் ஏதோ கலந்து கொடுத்துருப்பான், இதெல்லாம் சரியே கிடையாது, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைனலி வீட்டுக்கும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் ரூமுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகிறான். அவன் கட்டியில் ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது, பெருசாக கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கிட்ட இருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய பாக்ஸ், சரி அவ்வளோ பெரிய கிஃப்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கேர் ஆகுது. அவனுக்கு நீடியாக ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாக்ஸை போய்த்து ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். உள்ளே பார்த்தா நீங்கள் என்ன இவளை கிஃப்ட் பண்ணியிருக்கான். டே ஜங்குக், இப்போ எனக்கு இவளை டேஸ்ட் பண்ணணும் போல இருக்கேன். ஆனால் இவகிட்ட ஸ்ட்ரைட்டாக பண்ணணும்னு தோணால் முடியாதுன்னு சொல்லுவா. சரி தயா டீ கண்ட்ரோல் பண்ணுறா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பட் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு சார் என்ன பண்ணுறீங்க, என் கையை அவுத்து விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தேங்கும் கையை அவுத்து விட்டு அந்த பாக்ஸ் வந்து வெளியே இறக்கி விட்றான். நீங்கள் தேங்க டக்குன்னு ஸ்லாப் பண்ணிடுறீங்க. ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே ஸ்லாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் அந்த சைடு தள்ளி விட்டு உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி விட்றான். ஸோ நீங்கள் ரொம்பன்னு போய் விழுந்துடுறீங்க. வலிக்குது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு வீட்டுக்கு நான் போகணும். ஏய் இவ்வளோ நாளாக எங்கடி போனேன், உன்னை எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிறான். அவன் கோட் மாதிரி தான் போட்டிருப்பான், அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அவன் வந்து ஷர்ட் இருக்கும் அதெல்லாம் அன்பட்டன் பண்ணுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியல சார், என்ன சார் பண்ணுறீங்க எனக்கு புரியல, எனக்கு பயமாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி எனக்கு என்ன கொடுத்தீங்க, ஹெட்லாம் பெயினாக இருக்குது. ஏய் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ, என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல,
டேங்க்கு ஓவராக நீடி ஆகுது. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். நீங்கள் அதை புஷ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ வந்து ரொம்ப ஹார்ஷாக உங்கள் நெக்லேலாம் சார் சார் வேணாம் சார், ப்ளீஸ் 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 சார், இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்கு. ஏய் நடி, என்ன நானா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓவர அலட்டிக்கிறியா? இதை பாரு, நான் ரொம்ப நீடியாக இருக்கேன், எனக்கு நீ இப்போ வேணும், இதை நான் என்ன கலந்து கோச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் லிப்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அடிக்கிறீங்க. டேங்க்கு செம்ம கடுப்பாயிட்டு பக்கத்தில் ஹேண்ட் கப் இருக்கேன். ஜங்கு உங்களை ஹேண்ட் கப் போட்டு தான் கொண்டு வந்திருப்பான். ஸோ பின்னாடி பெட்டில் அவங்க ஹேண்ட் கப்பை வந்து அப்படியே போட்டு கட்டி அவங்க ஹேண்டை வந்து அப்படியே கட்டிடுறான். ஸோ நீங்கள் உங்களால் அசையக்கூட முடியல, உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. நான் ஹேண்ட் ஆல்ரெடி வந்து பெயினாக இருந்திருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு வலிக்குது, இந்த மாதிரி பண்ணாதீங்க. எதுக்கு எனக்கு என் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க? வேணாம் ப்ளீஸ். என் டாப்பு ஏய், உன் டாப்பை தான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் ரொம்ப கோவமாக அவங்ககிட்ட அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். ஆனால் உங்கள் மேலே நீங்கள் போட்டிக்க டாப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் உங்களுக்கு இன்னர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. என்னாடி இப்படி இருக்க? நல்லா பார்த்தா தெரியல, இன்னசென்ட்டாக இருந்த, ஃபேஸ் பார்க்க பேபி மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்க்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்கியே. உண்மை காட்டி இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மவுத்தை வச்சு அங்கே செம்மையாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அருகருப்பாக இருக்கி. ஸோ உங்களோட அந்த இன்னரையும் கலட்டி விட்டு ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். உங்களை நிற்கலாம், உங்கள் இயர்ஸில் அப்படியே பைட் பண்ணுறான், அங்கங்கே ஹிக்கியாக மேக் பண்ணுறான். சார் ப்ளீஸ், எனக்கு வலிக்குது, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது சரியே இல்லை. ஏய், ஒன் டே நைட் மட்டும் என் கூட ஸ்டேட் பண்ணு, அது போதும். ஸ்டேட் பண்ணால் நானே விட்டுருவேன்டி. ஜஸ்ட் ஒன் நைட் மட்டும். எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ கேட்டுக்கோ, நான் கொடுத்துட்றேன், ஓகேவா? உனக்கு அமௌண்ட் தேவைன்னு எனக்கு தெரியும். பேசாமல் பொறுத்துக்கடி, எனக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ தான் உனக்கு கால் பண்ணுறேன், வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் வேணாம் சார், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஏய் சார்ன்னு சொல்லாத, டயாங்னு மூன் பண்ணுறி, எப்படி ப்ளஷர் பண்ணிட்டு இருக்கேன், என் பேரை மூன் பண்ணுறி டயாங் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் பிஹேவியரே சரியில்லை. அவள் ஐஸ் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது, ஃபேஸில் ஒரு மாதிரி சொட் ஆகுது. உங்களால் முடியல, நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. அவனுக்கு ஃபைனலி அவன் என்ன பண்ணான், அவன் பேண்ட்டே அன்சிப் பண்ணிட்டு அவன் உள்ளே போட்டுக்க எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ உங்களோட பேண்ட்டையும் அப்படியே கழட்டி தூக்கி கெடாசிடுறான். ஸோ அப்படியே உங்களை 2 லெக்கையும் அப்படியே வைடாக ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களே அப்படியே பார்க்குறான். ஏய் பார்த்தா தெரியுது, ஃப்ரெஷ்ஷு தானே, சூப்பர், நானே இன்சைட் பண்ணிக்கிறேன், நீ எப்படியும் கத்துவ, டயாங்னு சொல்லிட்டு கத்து அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. ஹாய் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ், என் லைஃபே போயிடும் சார், என்னை யாரும் கல்யாணம் பண்ணிப்பா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், எனக்கு வலிக்குது. ஏய் கத்தாதன்னு சொன்னல, என் பேர் சொல்லி கத்திரி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் இன்னும் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ ஃபைனலி அவன் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு சொட்டாய் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துடுறான். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்து இந்த சைட் திரும்பி பார்த்தா டயாங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் மட்டும் தான் பெட்ஷீட் கவர் பண்ணியிருப்பான், நீங்கள் எதுவுமே கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு லைட்டாக பெயின் ஆக ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா அவங்க தூங்கும்போது தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ உங்களோட ஹேண்ட் கப் அப்படியே ரிமூவ் பண்ணவே இல்லை. நீங்கள் டயாங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கூசுது, ஏன்னா அவங்க பாடியில் எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டயாங் கடுப்பாயிட்டு, ஏய் எதுக்குடி அழுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு அழுறேன்னா, அதான் எல்லாம் பண்ணிட்டீங்களே, என்னை அவுத்து விடுங்க,
நான் கிளம்பணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் கப்பே அவுத்து விடுறான். ஸோ நீங்கள் ஃபைனலி உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபாஸ்ட்டாக எடுத்து போட்டுக்கிறீங்க. அவன் ட்ரா ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ தேடுறான். அப்போ பார்த்தா உங்கள் முன்னாடி அமௌண்ட்டை நீட்டுறான். என்ன இது? நைட்டு என் கூட ஸ்டே பண்ணல அதுக்கு தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஸ்லாம் ரொம்ப அப்படியே வைடாகுது. அதை அப்படியே வாங்கிட்டு என் ஃபேஸ்லேயே விசிறி அடிக்கிறீங்க. ஏய், இது நீ எந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆனால் நீ என்கிட்ட கேட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இதுக்காக நீ ரெக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியாது நடந்துட்டு அப்படியே நீங்கள் போடுறீங்க. அப்போ டைம்களை பார்த்துட்டு சும்மா தாண்டி நான் நேட்டினேன், எனக்கு தெரியும் நீ என்னை எங்கே விட்டு போயிட போகிற, நான் இவ்வளோலாம் உனக்கு காணும்னு நினச்சேன், ஆனால் நீ என்கிட்ட வந்துட்டே, இதுக்கப்புறம் எங்கே போனாலும் உன் பின்னாடி தான் நான் வருவேன். நீ தாண்டி நான் தொட்ட ஃபர்ஸ்ட் பொண்ணு, என்னை தப்பாக நினச்சிட்டல, சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நீ இந்த மாதிரி கேரக்டர்னு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கான். இப்போ தான் உனக்கு தோணுது, ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணுறான். மச்சான் தேங்க்யூ, சூப்பரா எல்லாம் பண்ணிட்டியா? டே ஜங்கு எருமை மாடு கொன்ன இருறா நான் வந்துக்கிறேன். டே அது ஒன்று பொண்ணு உனக்கு பிடிக்கும்ல, அதுதான் இந்த 1 வீக்காக சரியில்லை, அதுதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட். டேய் அவகிட்ட நான் ஒரு பர்சனை போய் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு இருந்தா இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு, டே தேங்கு அதான் உன் அப்பா இருக்கல்ல, அதை வச்சு பேசி எல்லாம் சரியாயிரும் அப்படியா சொல்கிறேன். அப்படி தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க விட்டுடுறான். ஸோ இந்த டைம் நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க சோஃபாலாம். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ ஒர்க் பண்ண போகிறதுக்கு பயமாக இருக்கு, நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் டோர் பெல் ரிங் ஆகுது. நீங்களும் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அங்கிள், வயன், என்னம்மா இன்னைக்கு மார்னிங்லேருந்து கால் பண்ணுறேன், நைட்லாம் கால் பண்ணேன், நீ அட்டனே பண்ணல. அது அங்கிள் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். சரிம்மா உங்ககிட்ட ஒன்று பேசலான்னு தான் வந்தேன். உள்ளவங்க அங்கிள், எதுக்கு வெளிலேருந்தே பேசுகிறீங்க? சரிம்மா உங்ககிட்ட நான் பேசணும். தான் சொன்னீங்களே வயன், என்னை தப்பாக நினைக்காத, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் இது நீ சின்ன வயசில் இருக்கும்போதே நாங்கள் முடிவு பண்ணதும்மா. புரியல. ஏன்னா உனக்கும் என் பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை, உனக்கும் என் பையனுக்கும் மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாமே முடிவு பண்ணது. அதுக்குள்ளே தான் அப்பா, என் ஃப்ரெண்டு இறந்துட்டான்ல, அவங்க அம்மாவும். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலம்மா. என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அவன் அவனை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஒன் சைடா உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா நீ தான் ரொம்ப காலேஜு ஸ்டடீஸ் பிஸி அப்படி போயிட்ட. உன் லைஃப் ஹாப்பியாக இருக்கும்மா. உங்கள் அப்பா என்கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டான், என் பையனுக்கு தான் நீன்ட்டு. அதான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்டுட்டு மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சதாம்மா. ஸோ இப்போ தான் உங்களுக்கு தோணுது இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க பின்னாடி வரமாட்டான், ஸோ அப்படியே விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஆக்சிடெண்ட் தானே, நீங்களாம் விரும்பி போகலைல்ல, ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமெல்லாம் அவர் எக்ஸப்ட் பண்ணிப்பார். ஏன்னா நம்ம லவ் பண்ணுறாருல அந்த மாதிரி. ஸோ நீங்களும் அங்கிட்ட அங்கிள், ஓகே அங்கிள், அப்போ என் பையன் ஃபோட்டோ பார்க்குறியாம்மா? அதெல்லாம் வேணாம், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, மேரேஜ்லேயே பார்த்துக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, இதான் என் பையன் ஃபோன் நம்பர், நீ கால் பேசிக்கோ, 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரையும் வாங்கிக்கிறீங்க. அப்போ அங்கிள் பார்த்துட்டு, ஹேமா வயன், ஆல்ரெடி என் பையன்கிட்ட உன் நம்பர் இருக்குது, நான் கொடுத்துட்டேன், எனக்கு தெரியும் நீ எப்படியும் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு, ஸோ அவனுக்கு இப்போ கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ நீங்கள் இப்படியே உட்காந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் ஃபோனில் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. யாரா இந்த டைம், அதுவும் 12 ஆச்சு, இப்போ கால் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்களும் ஃபோனை அட்டன் பண்ணி, ஹலோ யார்? நான் இல்லை, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், அன்னோன் நம்பராக இருக்குது. அதுவா, இன்றைக்கி மார்னிங் என் அப்பா உங்ககிட்ட பேசினாரா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லுங்கள் நீங்கள், கொஞ்சம் நர்வஸ் ஆகாத, நான் உங்ககிட்ட
இவ்வளோ நாள் சொல்லலான்னு இருந்தேன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? இல்லை என்னால் முடியாது. எனக்கு வேலை இருக்குது. ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அயன். சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன் பின்னாடி தான் சுற்றுவேன். பட் உனக்கு தெரியாதுல்ல. அது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அங்கிள் சொல்லி தான் தெரியும். உங்களுக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்தே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாமே. ஆமாம், ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீ தனியாக இருக்கணும். வேலைக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை. சரியா? எனக்கு தெரியும் நீ கிளப்லேலாம் ஒர்க் பண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அதை சொல்லான் தான் நான் எடுத்தேன். இனி வீட்டில் இரு. இன்னும் 1 வீக்கில் உனக்கு எனக்கு மேரேஜ். ஆமாம், ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? எனக்கு கொஞ்சம் பீரியட், அதான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். இல்லை, நம்ம மேரேஜுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ என்ன மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். உன்னை நான் லவ் பண்ணுறேன்டி. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு துரோகம் பண்ணுறோமோ. இன்றைக்கி தான் நம்ம நேற்று தான் தயாங் கூட இருந்தோம். நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணிட்டான். பட் தயவங்க பின்னாடி வரக்கூடாதுக்காக நீங்கள் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் அந்த பையன் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறான். உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக டேஸ் போக போக அவனை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. பட் இன்னும் சொல்லலை. ஸோ நீங்கள் ஜாலியாக பேசிட்டு ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ். ஸோ வெட்டிங் ஹாலில் நீங்கள் வந்து ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு உங்கள் அங்கிளோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ உங்கள் அங்கிள் தான் அந்த பையனை ஃபர்ஸ்ட் இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவ்வளோ பயமாக இருக்குது. எப்படி இருப்பானோ தெரியலையே என் ஃபேன்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கிள் அந்த அவரோட பையன்கிட்ட உங்கள் ஹேண்ட் அப்படியே கொடுக்குறாரு. ஸோ இப்போ தான் நீங்கள் ஹேண்டை பார்க்குறீங்க. அதில் வீண்டு சிம்பிள் போட்டு ஒரு ரிங்கு போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஐஸ்லாம் வாய்டாகுது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. டேங், அவ்வளோதான். உங்களுக்கு ஹார்ட் அப்படியே ப்ரோக் ஆகிடுச்சி. இவனை நம்ம அங்கிள் பையன் அப்படியே நர்வஸ் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க ஹேண்டை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு, பேபி நான் தான் கூட இவ்வளோ நாள் பேசினது. அப்போ நீ நமக்கு மேரேஜ் முடிஞ்செல்லாம் பேசிக்கலாம். வெளில ஓடி போகலான்னு நினைக்காத. என் ரெப்புடேஷன் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். ஏன்னா நீங்கள் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்றீங்க. ஸோ அப்போ தான் தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். ஸோ ஃபைனலி உங்களுக்கு தேங்க்கு மேரேஜும் முடியுது. ஸோ அங்கிள் தான், அயன் நீ இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பேன் என் பையன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காரில் அனுப்பிச்சி விட்றாரு. உங்களுக்கு எப்படி தோணுன்னா அவன்கிட்ட தப்பிக்கலான்னு தான் மேரேஜுக்கு ஒத்துருப்பீங்க. கடைசியில் அவன்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாகவே இருக்கீங்க. தான் உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. வயன் இங்கே பாரு, எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா ஜங்குக்கு நான் இந்த மாதிரி பண்ணுவான்னு. அவன் ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்துட்டாண்டி, அதாண்டி அப்படி பண்ணேன். எனக்கு நீனு தெரிஞ்சுதான் உன்னை டச் பண்ணேன். சும்மா தான் உன்னை அமௌண்ட்லாம் கொடுத்து. டயாங், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னை அந்தளவுக்கு கேவலமான பொண்ணு வச்சு அமௌண்ட்லாம் கொடுக்குறல்ல. சும்மாடி உன் கேரக்டர் எப்படின்னு பார்க்கலாம். இல்லை தயாங், ஐ ஹேட் யூ. அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு, எங்கே பாரு அப்படி சொல்லாத. அதை என்னால் கேட்க முடியாதுடி. உன்னை நான் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் சொல்லுது. ஒத்துக்கிறேன், நான் மாஃபியா தான். அப்பா சொன்னார் உனக்கு மாஃபியானா பிடிக்காதுன்ட்டு. என்னால் என்னடி பண்ண முடியும்? உன் அப்பா மாஃபியா விட்டுட்டு போயிட்டான். என் அப்பா பார்த்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் தானே பார்த்துக்கணும். என் அப்பா மாஃபியா தான். ஆனால் எனக்கு வரப்போகிற ஒரு மாஃபியாவாக இருக்கும்னு நான் நினைக்கல தயாங். என்னை ஃபோர்ஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணியிருக்கேன். உன் மேலே எனக்கு எப்படி லவ்வர்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட பேசினது அது உன்கிட்ட தப்பிக்கலாம் அப்படின்னு நான் பேசினேன். அவனை லவ் பண்ணணும். ஆனால் அது நீயா இருப்பேன்னு கண்டிப்பாக நான் உன்கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன் தயாங். வயன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹவுஸ் வந்து உங்களோட பிக் தான் இருக்குது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பேஜ் உங்களுக்கு 22. ஸோ அவ்வளோ ஃபோட்டோஸ் அவங்க வந்து எடுத்திருப்பான். அவங்களுக்கே தெரியாமல் நிறைய பிளேசஸ் போய் எடுத்திருப்பான். நீங்கள் எங்கேயெல்லாம் போவீங்க, என்னென்னா பண்ணுவீங்கன்னு. அப்போ தான் இங்கே தேங்க பார்க்குறீங்க. தேங்கள்கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டு, பொண்டாட்டி நீ தெரிஞ்சா நான் டச்சே பண்ணு. அந்த இடத்துல வேறு பொண்ணாக இருந்தால் அறுத்து போயிட்டே இருப்பேன்டி. ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நீ என்னை எவ்வளோ கேவலமானாலும் பார்த்துக்கோ, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் நீ என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத, சரியா? நான் உன்னை விடலாம் மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மேலே போயிடுறான். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே மேலே போனால் வெட்டிங் நைட்டுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தேங் வந்து பிளாக் கலர் வந்து ஷர்ட் தான் போட்டிருப்பான். ஸோ அப்படியே உள்ளே வர்றான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி உள்ளே போயிருப்பீங்க. பார்த்தா வாஷ்ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ தேங் ஓகே ஃப்ரெஷ்ஷப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருப்பான். அப்போ நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. உடனே தேங் அந்த ஒயிட் ஷர்ட் மட்டும் போட்டிருப்பீங்க. ஸோ தேவங்களை பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் போகணுன்னு வையேன், எப்போ அதுக்கு தான் வரேன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறான். ஸோ நீங்கள் பின்னாடி வந்து பேக்கப் பண்ணிக்கிறீங்க. ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல அந்த மாதிரி தேங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நம்மளே பார்க்குறான். ஸோ நீங்கள் வெட்ட ஹேரோட செம்ம ஒரு மாதிரி இருக்கீங்க. பார்த்தா பண்ணணும் போல தோணும். ஏய், இந்த மாதிரி வந்து பேக்கப் பண்ணுறியே, ஆல்ரெடி நான் மூட்டில் இருக்கேன், உனக்கு பீரியடை ஸ்டாப் ஆகிருக்குன்னு தெரியும், பண்ணிட போகிறேன்டி, ரொம்ப ஹார்ஷாக பண்ணு, சாஃப்டாக பண்ணுறா, ஹார்ஷாக பண்ணால் எனக்கு பிடிக்காது. ஓ, என் பேபிக்கு சாஃப்டாக. அப்போ நீ லவ் பண்ணுறியா? லவ் பண்ணத்தெல்லாம் உன்னை பேக்கப் பண்ணு. அப்போது லவ் பண்ணுறியா வயன்? ஆமாண்டா லூசு பயலே, உன்னெல்லாம் மாஃபியான்னு சொன்னால் எவன் நம்புவான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் அந்த ஜங்குக்கும் அப்படி தான் சொல்கிறான். என்னடி இனியும் அப்படி தான் சொல்கிற? பார்த்தா உன்னை பார்த்தோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு பெட்டில் விழுறான். ஓகேடா, நான் இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் ஒரு நல்லா ஒன் ஷாட்டராக வரேன், ஓகேவா? ஓ, நான் 1 hour ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், என்னால் முல்லடா. ஸோ இதுவே போதும், ரொம்ப லாங் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் மீ.